S7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்தியா யார் பக்கம் நிற்க வேண்டும், இல்லை எந்த பக்கமும் நிற்காமல் நடுநிலையாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான தலைப்பில் தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக இன்றைக்கி நம்முடன் விவாதிக்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் தியாகு நம்மோடு இணைகிறார். அவர்கிட்ட கேட்ப நிறைய கேள்விகள் இருக்குது, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஹார்மூஸ் நீரிணையினால் உலக லெவலில் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது. அது முடக்கப்படுறதன் காரணமாக பெரிய பொருளாதார வீழ்ச்சிகளை உலக நாடுகள் சந்திக்குது. ஒரு சுதந்திரமான ஹார்மூஸ் நீரிணை செயல்பட வேண்டும்னு பிரதமர் மோடி ஈரான் பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி எடுத்துகிட்டு செல்வாங்க? ஹார்மூஸ் நீரிணை உலகத்தில் எரிபொருள் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு வழித்தடம். அது 20 விழுக்காடு உலகம் பூரா பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலியத்தில் 20 விழுக்காடு ஹார்மூஸ் வழியாக தான் வெளியில் வரணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 விழுக்காடு அந்த வழியாகத்தான் நமக்கு வருது. அது ஏன் மூடப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சால் தான் நாம் அதுக்கு என்ன தீர்வுன்னு காண முடியும். பிப்ரவரி 28ஆம் தேதி திடீரென்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அதற்கு சில நாள் முன்னதாக வரைக்கும் கத்தார் நடுவிலிருந்து 2 நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்கக்கூடாது என்பது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கோரிக்கை. சரி, அதை எப்படி கண்காணிக்கணும், நாங்கள் தயாரிக்கிறோமா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் பேசி ஒரு நல்ல முடிவை நெருங்கி கொண்டிருப்பதாக கத்தார் அயலுறவுத்துறை அமைச்சர் அதற்கு முதல் நாள் கூட அறிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீரென்று டெஹ்ரான் மீது டோம்ஹாக் ஏவுகணைகளை வீசி தாக்குறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஒரு பள்ளியில் படித்து கொண்டிருந்த 170க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கொலை செய்யப்பட்டாங்க. ஈரானின் உச்ச தலைவர் காமினி அவர் கொலை செய்யப்பட்டார். அயத்தொல்லா காமினி கொலை செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர், முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாமே கொலை செய்யப்பட்டாங்க. இதற்கு பிறகு தான் ஹோர்முஸ் பிரச்சனையே வருது. அது வரைக்கும் ஹோர்முஸ் எந்த தடையும் இல்லை, அந்த வழியாக தான் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹோர்முஸை ஒரு பொருளாதார காரணியாக இந்த போரில் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு ஈரான் வருது. தடை போடுறாங்க. அதுக்கு அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களில் பூரா பதிலுக்கு முற்றுகையிடுறாங்க. கன்னி வெடிகள் அந்த நீரிணையில் விதைக்கப்படுது. அப்படியும் அந்த வழியாக ஒரு அளவுக்கு போக்குவரத்து நடக்குது. சீனா அதனுடைய எரிபொருள் அந்த வழியாக கொண்டு போகிறாங்க. சீன செலாவணியில் நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு அப்பயும் 2 கப்பல்கள் வந்துச்சு. என்ன காரணம் சொன்னாங்க, இந்திய மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, எனவே இந்திய மக்களை நாங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் என்று சொல்லி தான் அனுமதிச்சாங்க. இப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைமையை நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு இறைமையுள்ள அரசு, ஐநாவில் இடம்பெற்றிருக்கிற அரசு, ஒரு நீண்ட நாகரிகத்துக்கு சொந்தகமான ஒரு நாட்டின் மீது 2 நாடுகள் படையெடுத்து தாக்குறாங்க. இந்த தாக்குதல் குறித்து இந்தியாவினுடைய கருத்து என்ன? இந்தியா எந்த கருத்தும் சொல்லலை. அவர் இறந்தவருக்காக வேண்டி ஒரு நினைவு குறிப்பு எழுதுகிறாங்க பாருங்கள், இரங்கல் குறிப்பு. சில நாள் கழித்து அந்த தூதரகத்தில் போய் இந்த கமேனி இறப்புக்கு அவங்க ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இதை தவிர இந்த பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டது பற்றியோ, அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது தான் இந்த போர் நடத்துறதுடைய நோக்கம் என்பது பற்றியோ இந்தியா எந்த கருத்தும் சொல்லலை. அப்போ வேறு ஒரு நாட்டின் மீது 2 நாடுகள் சேர்ந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக தாக்குறோம் என்று சொன்னார். இந்தியா ஒரு அணு வல்லரசு. அப்போ இந்தியாவுக்கு அணு ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்குன்னு சொல்லி தான் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி NPTயில் இந்தியா கையெழுத்து போட மறுத்துடுச்சு. பாகிஸ்தான் வைத்திருக்கு. அமெரிக்காவிடம் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்குது. இஸ்ரேலிடம் இருக்கிறது, ஆனால் இருக்கிறது என்பதை அது ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் இஸ்ரேலிடமும் இருக்குது.
ஆனால் இந்த நாடுகள் சேர்ந்து ஈரான் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஈரான் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாடும் அணு ஆயுதம் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அமைதியை விரும்புகிற ஆட்களுடைய நம்பிக்கை. இந்தியாவும் அணு ஆயுதம் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது, நமக்கு வல்லரசு தேவையில்லை, நல்லரசு தான் வேணும். பாகிஸ்தானை வைத்துக்கொள்ளக்கூடாது, அமெரிக்காவை வைத்துக்கொள்ளக்கூடாது, ருஷ்யாவை வைத்துக்கொள்ளக்கூடாது. அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டையோ அரசையோ காப்பாற்ற முடியாது என்பதற்கு ருஷ்யா நமக்கு முன்னால் இருக்கிற நல்ல உதாரணம். அவரிடமிருந்த அணு ஆயுதங்கள் எதுவும் ருஷ்யாவை பாதுகாப்பதற்கு பயன்படலை. அது ருஷ்யா மாறி போயிடுச்சு. ருஷ்யாவின் கீழ் இருந்த பல நாடுகள், சோவியத் ஒன்றியமாக இருந்த நாடுகள், உக்ரைன் உட்பட. இல்லை, அது புரிஞ்சுக்க முடியுதுயா, அணு ஆயுதத்தோட முக்கியத்துவம் அது வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த போர் ஒரு முடிவு நோக்கி வருது. 2 பேரும் ஒரு 60 நாளுக்குள்ளே பேசி ஒரு இறுதி ஒப்பந்தத்துக்குள்ளே வருவோம், அமெரிக்காவும் ஈரானும். ஏற்கனவே அவங்க பிப்ரவரி 28 தொடங்கிய போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 நாள் கழித்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதில் பிரான்ஸில் G7 கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ட்ரம்ப் அதில் எலக்ட்ரானிக்கலாக கையெழுத்து போட்டார். அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னது இருக்குன்னு சொல்லும்போது அவர் மறுத்தார். ஆனால் உண்மையிலேயே அந்த ஒப்பந்தம் வெளியே வரும்போது தெரிஞ்சு போச்சு. அது என்ன? அது போரில் அறிவிக்கப்பட்ட 3 நோக்கங்கள்: ஈரானில் ஆட்சி மாற்றம், ஈரானின் அணு ஆயுதங்கள் மற்றும் தொலைதூர ஏவுகணைகளை கட்டுப்படுத்துவது, ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூட்டி போன்ற அந்த குழுக்களுக்கு ஈரான் உதவக்கூடாது என்பது. இந்த 3 தான் போருக்கான நோக்கங்கள். ஹார்மூஸ்லாம் அப்போ வரவே இல்லை. இந்த 3 நோக்கங்களையுமே அமெரிக்காவால் அடைய முடியலை. அது மட்டுமல்ல, அதுவரை ஈரானுக்கு எதிராக உலகு தழுவிய முறையில் அவர்கள் விதித்திருந்த அந்த பொருளாதார தடைகள் இருக்குது பாருங்கள். அந்த தடைகள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்தியா அங்கு ஒரு முனையம் ஒன்றை தொடங்கி கட்டி கொடுப்பதுன்னு ஈரானோட ஒப்பந்தம் பண்ணிட்டு அது செஞ்சு கொடுக்காம வச்சுருக்கிறாங்க. சாபஹார் போர்ட். ஆமாம், ஒரு துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுமதி முனையம் கட்டி கொடுக்கறதுன்னு இவங்க ஒப்பந்தம், அது செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த தடைகளையும் அமெரிக்கா கைவிடுது. அமெரிக்காவினுடைய இது ஈரானுடைய கணக்கில், வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய ஏராளமான தொகைகளை இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு தான், இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு பிறகு தான் விடுவிச்சிட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்? போரின் நோக்கங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடைய முடியவில்லை, எனவே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ட்ரம்ப் ஆனால் அப்படி சொல்லலையே சார். நீங்கள் ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொல்கிறீங்க. இனி அடுத்த சில ஆண்டுகளுக்கு, பல ஆண்டுகளுக்கு இவங்களால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாதுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் எல்லா இதையும் குண்டு போட்டு அழிச்சிட்டோம், அணு ஆயுதம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி இருக்கிற அணுக்களையும், செறிவூட்டப்பட்ட அணுக்களை அமெரிக்காட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்பந்தத்தில் பேசப்படுறதா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹூத்தீஸ், ஹிசபுல்லாவை பற்றி அவங்க எதுவும் பெரிய லெவலில் பேசின மாதிரி நம்மளுக்கு தெரியல. முக்கியமான அந்த 14 பாயிண்டில் இது தெரியல. ஆனால் ஆட்சி மாற்றமும் அங்கே அந்த தலைவரில் வேற ஒருத்தங்க வராங்க. இதனால் வெற்றி பெற்றதாக தான் அவர் அறிவிச்சுக்கிட்டு. எப்படி ஆட்சி மாற்றம்? ஈரானில் அவங்க விரும்பிய ஆட்சி மாற்றங்கிறது என்னன்னா, 79இல் ஈரான் மன்னர் ஷா துரத்தி அடிக்கப்பட்டார். ஷாவோட மகன் இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறார். நான் எப்போ வேணாலும் டெஹ்ரானில் போய் பதவி ஏற்க தயாராக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இங்கே ஏற்கனவே இருக்கிற ஆட்சியில் அந்த தலைவர், உச்ச தலைவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க, ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கொலை செய்திருக்கிறாங்க, ஈரானிய தளபதி ஒருத்தரை அதுக்கு முன்னாலேயே அமெரிக்கா கொலை செஞ்சிடுச்சு. எவ்வளவு கொலைகள் செய்த போதிலும் ஈரானுடைய பார்லிமெண்ட் அப்படியே தான் இருக்குது, ஈரானுடைய அமைச்சரவை அப்படியே தான் இருக்குது, ஆள் தான் மாறி இருக்கிறாங்க. இது எப்படி ஆட்சி மாற்றமாகும்? இல்லை, ட்ரம்ப் அப்படி தானே சொல்கிறாரு. ரொம்ப சொல்லிக்கொள்ளலாம். அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் ஏன் இந்த போரிலிருந்து விலகி போக வேண்டிய கட்டாயம் வருது? எந்த அளவுக்குன்னா, மிக நெருங்கிய கூட்டாளியாக இஸ்ரேலுக்கு இருப்பது ஒரே ஒரு நாடு, அமெரிக்கா மட்டும்தான். எல்லா இடத்துலையும் அவங்க மட்டும்தான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் வந்தால் கூட அதை தனியாக பேசிக்குவாங்க. ஆனால் வெளிப்படையாக உலக ஊடகங்களுடைய பார்வையில் வைத்து பிரான்ஸில் இருக்கும்போதே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தெற்கு லெபனானை விட்டு விட்ரா பண்ண மாட்டோம், லெபனானில் 6% எங்கள் கையில் தான் வைத்துக்கொள்வோம், இது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு இன்றியமையாதது,
இந்த உடன்படிக்கை எதுவும் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் தொடுப்போம் என்று நெட்டன்யாகு அறிவித்ததை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்கிறார்னா, இது ஒரு நச்சுத்தனமான நகர்வு, இட்ஸ் எ விஷியஸ் மூவ் என்று தான் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அவருடைய உதவி இவர் இருக்கிறார், துணை ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் ஜேடி வான்ஸு, அவர் வெளிப்படையாக இஸ்ரேல், இதெல்லாம் இதுவரைக்கும் வரலாற்றில் இஸ்ரேல் தொடங்கிய காலம் தொட்டு இதுவரைக்கும் இஸ்ரேலை வெளிப்படையாக அமெரிக்கா கண்டிப்பதும் என்பது நடக்காத காரியம். இப்போ கடைசியாக நேற்றைய செய்தி என்ன தெரியுங்களா? இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளை நாங்கள் ஈரான் மீது போர் தொடுப்போம். அந்த போர் எப்படி இருக்கும் என்றால் வெள்ளை நீல தாக்குதலாக இருக்கும். இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ அட்டாக்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அமெரிக்கா இல்லாத தாக்குதல்னு அர்த்தம். ஒயிட் அண்ட் ப்ளூங்கிறது இவங்க கொடி, இஸ்ரேலுடைய கொடி வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ. நாங்கள் தனித்து இந்த போரை நடத்துவோங்கிற நிலைப்பாட்டுக்கு இஸ்ரேல் போயாச்சு. இது எப்படி அமெரிக்காவுக்கு வெற்றியாக இருக்க முடியும்? இது அமெரிக்காவுக்கு வெற்றி என்பதை மற்றவங்க ஒத்துக்கிறது இருக்கட்டும், இஸ்ரேலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் நடக்கலை. அணு ஆயுதம் தொடர்பாக அவங்க ரொம்ப தொடக்க காலத்திலேருந்து இப்போ கொல்லப்பட்ட உச்ச தலைவர் வரைக்கும் சொன்னது என்னன்னா, எங்கள் இஸ்லாமிய கொள்கையின்படி பேரழிவு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், எங்களுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஈரான் என்கிற நாடே அழிந்து போகும் என்ற ஒரு நிலை வருமானால் நாங்கள் எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலிப்போம். அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நாங்கள் வைத்திருப்பது எங்களுடைய அணுமின்சார தேவை, மற்றதுக்காகத்தான், ஆயுதத்துக்காக அல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்காணிக்கிறதுனா ஏற்கனவே வந்து அந்த அட்டாமிக் எனர்ஜி மூலம் அவங்க வந்து கண்காணிக்கலாம். எங்களுக்கு அதுல எல்லாம் தடையே கிடையாது, இதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இது பற்றி பேசுகிறதா இருந்தால் ஏற்கனவே நெருங்கி வந்த ஒரு உடன்பாடு, இந்த போர் தொடங்கிறதுக்கு சில நாள் முன்னால் நெருங்கி வந்தாச்சு. தொடர்ந்து பேசுவோம், காலப்போக்கில் அதை தீர்மானித்துக் கொள்வோம். இந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதி அது அல்ல, இந்த உடன்படிக்கைக்குள் இது அடங்காது. அதனால் அந்த நோக்கத்தில் அவங்க நிறைவேற்றி கொள்ள முடியலை. லெபனான் மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்துறீங்களா, ஏற்கனவே நிறுத்தப்பட்டது போல் மீண்டும் நிறுத்தணுமான்னு சொல்லி ஈரான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறுத்தப்பட்டதுன்னா என்னன்னா, முதலாக லெபனானில் தான் இஸ்ரேல் இரவோடு இரவாக பின்தங்கி ஓடி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. வேற ஏன் இஸ்ரேல் லெபனானை தொடர்ச்சியாக தாக்குறாங்க? அது ஏன் இது நீண்ட காலமாகவே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு? அது எப்படின்னாங்க, இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட முறையே எப்படின்னா, எ பீப்புள் வித்தவுட் லேண்டு, அது வந்து யூதர்கள். எ லேண்ட் வித்தவுட் பீப்புள், எது? அது பாலத்தீனம். ஆள் இல்லாத ஒரு நாட்டில் நாடு இல்லாத ஒரு மக்கள். உண்மை என்னன்னா, அது ஆள் இல்லாத நாடு அல்ல. இதை வந்து ஏற்கனவே பால்ஃபர் ஒப்பந்தத்தின், பால்ஃபர் அறிவிப்பின் அடிப்படையில் இதை உருவாக்குற காலத்தில் சர்ச்சிலிடம் இது கேட்கப்பட்டது. எப்படி வந்து நீங்கள் வந்து நாடு இல்லாத மக்கள் இல்லாத நாடுங்கிறீங்க, ஏற்கனவே இருக்காங்களே. இப்போ அவர் சொன்னார், தே ஆர் சப்ஹியூமன்னு சொன்னார். அப்படி இருந்தால் கூட அந்த இடத்துல கரடி இருக்குது, வேறு காட்டு விலங்குகள் இருக்கிற மாதிரி மனிதத்தன்மையை விட குறைந்த நிலையில் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவங்க ஒன்று அடங்கி அடிமைகளாக நடந்துக்கலாம், இல்லைன்னா வெளியேறி போயிடலாம். இதுதான் அப்பையிலேருந்து அவங்களுக்கு உள்ள நிலை. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலத்தை, பாலத்தீனத்தை யூதர்களுக்கான தேசிய தாயகமாக அறிவித்து அதை அவங்க கையில் ஒப்படைக்கணுங்கிறது தான் மேலை நாடுகளுடைய திட்டம். அதை மேலே மேலே விரிவுபடுத்திட்டு போகிறாங்க. பாலத்தீனத்தில் ஒரு பாதியை கொடுக்குறாங்க, இன்னொரு பாதியை கைப்பற்றுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பாதுகாக்கணும்னா இந்த எல்லைக்குள் அடங்கி இருக்க முடியாது. ஏன்னா எல்லையில் பூரா பகை நாடுகளாக இருக்குது, அரபு நாடுகளாக இருக்குது. எனவே நாங்கள் அந்த நாடுகளுக்குள் விரிவடைஞ்சு கொண்டுட்டு போகணும். இதுதான் வந்து அகன்ற இஸ்ரேல் என்ற திட்டம், ஹெர்ஸ் இஸ்ரேல் என்று பேர். இந்த ஹெர்ஸ் இஸ்ரேல் திட்டத்தின் அடிப்படையில் தான் 67 போர் தொடுத்து ஜோர்டான் மேற்கு கரையை கைப்பற்றுறாங்க, கோலன் சிகரத்தை கைப்பற்றுறாங்க, சைனாய் தீபகற்பத்தை கைப்பற்றுறாங்க. இது தொடர்ந்து விரிவுபடுத்துகிற ஒரு முயற்சியில் எடுக்கிறாங்க. மீண்டும் 73 போரில் சில இடங்களை அவங்க இழக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விரிவுபடுத்தி கொண்டே போகுது. பெய்ரூட்டுங்கிறது லெபனானுடைய தலைநகரம், அது வரைக்கும் இவங்க போய் தாக்குதல் நடத்துகிற திட்டம் வச்சுருக்கிறாங்க. இதுபோலத்தான் இந்த லெபனானை பொறுத்த வரைக்கும், லெபனானில் எப்பயுமே வந்து
அந்த அரபு நாடுகளிலே வித்தியாசமான ஒரு நிலைமை என்னன்னா, கிட்டத்தட்ட சரிசமமாக கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலையும் வலுவான இடதுசாரி இயக்கங்கள்லாம் உண்டு. லெபனானுடைய மக்கள் தொகையை காட்டிலும் வேறு நாடுகளிலிருந்து போய் வாழக்கூடிய ஏதிலியர் தொகை அங்கே அதிகம். பாலத்தீனர்களுடைய மிகப்பெரிய முகாம்கள், ஏதிலியர் முகாமெல்லாம் அங்கே தான் இருக்குது. எனவே பாலத்தீனத்தை அழித்தொழிப்பு செய்வது, இன அழிப்பு செய்வதுன்னு சொன்னால், காசா முனைக்கு அடுத்தபடி, மேற்கு கரைக்கு அடுத்தபடி லெபனானை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. இப்போ அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெபனானில் 6% எங்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது என்னது, ரைட் டு டிஃபெண்ட், பாதுகாத்து கொள்ளுவதற்கு தற்காப்புக்கான உரிமை. இதை சொல்லி தான் அமெரிக்கா என்றைக்குமே நியாயப்படுத்தினுச்சு. இப்போ அமெரிக்கா அதை ஒத்துக்கொள்ள மறுக்குது. ஏன்னா போர் நிற்கணும்னா லெபனான்லேயும் நிற்கணும். எந்த ஒப்பந்தமும் லெபனானை கட்டுப்படுத்தாதுன்னா, அப்போ லெபனானில் திருப்பி அடிச்சதுன்னா ஈரான், அமெரிக்கா துணைக்கு வராதுன்னு அர்த்தம். இப்போ தான் உங்களுக்கு அந்த நிலை வந்த பிறகு தான் இப்போ கொஞ்சம் ஓய்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தொடர்ந்து அதை குறியாக வைத்திருக்கிறாங்க. அவங்க லெபனானை மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த லாஜிக் இருக்குது பாருங்கள், இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக நாங்கள் அண்டை நாடுகளை எல்லாம் படையெடுத்து, இது எது வரைக்கும் போகும்னு கணக்கே இல்லை. ஏன்னா எகிப்துன்னு ஒரு நாடு இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் அது அரபு நாடாக தான் இருக்கும். சிரியான்னு ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் அது அரபு நாடாக தான் இருக்கும். ஈராக் இருக்கிற வரைக்கும் அது அரபு நாடாக தான் இருக்கும். அப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாவற்றையும் கைப்பற்றி கொள்ள தங்களுக்கு உரிமை உண்டு என்பது தான் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. அதில் தான் இந்த லெபனானை அவங்க விடாமல் தாங்க. இந்தியா இப்போ என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேணும்? ஏன்னா இந்த 3 நாடுகள் கூடயும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல சுகமமான உறவு இருக்குது. இதை எப்படி நம்ம மேலும் எடுத்துக்கொண்டு போகிறது? இது சுமூகமான உறவு இருப்பு என்பது தோற்றம் தான். இந்தியா குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சியில் அவங்களுடைய அயலுறவு கொள்கை என்பது அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு கொள்கை தான். ஏன்னா இஸ்ரேலில் ஜயோனிசம் ஆட்சி புரியுது, அது அகண்ட இஸ்ரேல் கொள்கை. இவங்களது அகண்ட பாரத கொள்கை, இந்துத்துவம் சயோனிசத்தினுடைய இந்திய பதிப்பது. 2 பேரும் அதனால்தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குது. இந்த போர் தொடங்கின பிப்ரவரி 28க்கு முன்னதாக மோடி போயிருந்தாருங்க. ஒரு நாள் முன்னாடி. ஆமாம், போயிட்டு அங்கே இஸ்ரேலில் இருந்தார். அவர் இவங்க இது பெகாசஸ் வாங்குறாங்க, ஆயுதம் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் தந்தை நாடு, இந்தியா தாய் நாடு. உலகத்தில் வேறு எந்த நாட்டை பற்றியாவது இந்த மாதிரி பேசுவாங்களே? இப்போ அமெரிக்கா டேரிஃப் எல்லாம் உயர்த்தினாங்க பாருங்கள். உடனே என்ன பண்ணார் இவர்? அவசரமாக சீனாவுக்கு ஓடினார், புத்தினை பார்த்தார், ஜியை பார்த்தார். அவங்கள்ட்டெல்லாம் போய் சீனா எங்களுக்கு தந்தை நாடு, இது சித்தப்பா நாடு, பெரியப்பா நாடுலாம் பேசலை. அவர் என்ன வியாபாரமோ அதை பேசினார். ஆனால் இஸ்ரேலில் மட்டும்தான் அந்த யூத நாட்டை தன் தந்தை நாடுன்னும் இந்தியா தான் தாய் நாடுன்னும் பேசினார். அப்படி ஒரு நெருக்கம் எந்த நாட்டோடு? 2023 அக்டோபர் 7 தொடங்கி ஹமாஸ் மீதான தாக்குதல் என்ற பேரில் காசா முனை மீது தொடர்ச்சியாக ஒரு குறுகிய நிலப்பரப்பு தாக்குதல் தொடுத்து இதுவரை கிட்டத்தட்ட 75,000 பாலத்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும். இது தெரியாதா? இந்த விவரம் எதுவுமே தெரியாதா? ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பொதுச் செயலர் அங்கே நின்று கொண்டு சொல்கிறாரு, பட்டினியை ஒரு போர் ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று சொல்கிறார். உலக நீதிமன்றத்தில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இன அழிப்பை நோக்கி இஸ்ரேல் போகிறது என்று கண்டித்து நெட்டன்யாகுவை இன அழிப்பு குற்றவாளியாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போக முடியாது, போனால் அவரை கைது பண்ணி கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இவ்வளவுக்கு பிறகு அவர் நெட்டன்யாகுவை கட்டி தழுவி வரவேற்று தந்தையர் நாடுன்னு பேசுகிறார். ஆனால் இது எப்போ தொடங்குனுச்சு? இதுக்கு முன்னாலேயே நம்ம தெற்காசிய பகுதியில் ஒரு குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா.
இதே போல் ஒரு மிடில் ஈஸ்ட் குவாட் ஒன்று இருக்குது. 2021 இதை அமைக்கிறாங்க. யார் யார் தெரியுங்களா? அதுக்கு பேரே என்னன்னா I2U2. I2ன்னா இந்தியா இஸ்ரேல், U2ன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இந்த 4 நாடுகளும் அப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த ஹமாஸ் தாக்குதல் நடக்கலை, இந்த சம்பவமே நடக்கலை. நடக்காத இருக்கிற காலத்தில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். இப்போ ஒரு காலத்தில் நேட்டோ, சென்டோ, சீட்டோன்னு இராணுவ கூட்டணிகளை உருவாக்குனாங்க 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. ஆனால் இப்போ இப்போ வெளிப்படையான இராணுவ கூட்டணிகள் எல்லாம் செல்லுபடியாகாமல் போச்சு. நடைமுறையில் எதுவுமே இப்போ வார்சா கலைஞ்சு போச்சு. நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ புது பேரில் இதை உருவாக்குறாங்க. ஏன்? உலக அளவில் உலகமே ஒரு துருவ உலகமாகிவிட்டது. பூராவுமே அமெரிக்கா வைத்து தான் சட்டம்ங்கிற நிலைமை 90களுக்கு பிறகு வந்துடுச்சு என்று சொல்லி அதை பாதுகாத்து கொள்வதற்கும் அமெரிக்காவுக்கு பொருளியல் களத்தில் ஒரு போட்டி வல்லரசாக சீனா வளர்ந்துடுச்சு. எனவே சீனாவை தனிமைப்படுத்தும். அன்னைக்கு சீனா தனிமைப்படுத்துவதற்கு தான் சீட்டோ சென்டோலாம் வந்துச்சு. இல்லை, இப்போ அது எப்படி ஒரு தலை இதாக இருக்க முடியும்? மல்டி போலாரிட்டியாக தானே இருக்குது. சீனாவோட அதான் இங்கே சிக்கலே. சீனாவோட ரைஸுக்கு அப்புறம் அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த மல்டி போலார் வேர்ல்டுங்கிற யதார்த்தத்தை, அந்த உண்மையை யாரால் ஒத்துக்க முடியலன்னா ட்ரம்ப்பால் ஒத்துக்க முடியல. இல்லை, பட் ஆக்சுவலாக உங்களுக்கு மல்டி போலார் வேர்ல்டாக தான் அந்த உண்மையை பார்க்க மறுக்கிறாரு. ஏன்னா எதனாலன்னு சொல்கிறேன் கேளுங்க. கடைசியாக நடந்த தேர்தலில் ட்ரம்பினுடைய முழக்கம் என்ன? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். கிரேட் அகைன். எப்படி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்? இதுக்கு முன்னால் இருந்த அதிபர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகம் பூரா தேவையில்லாத போர்களில் கொண்டு போய் இழுத்து விட்டாங்க. நான் அந்த போரெல்லாம் நிறுத்திடுவேன், எல்லாத்துலேருந்து நான் திருப்பி எடுத்துடுவேன், அமெரிக்கா ஃபஸ்ட். இதை என்ன பண்ணுறது? பொருளியல் ஆயுதங்களை பயன்படுத்தி இதுக்கு பணியை வைக்கிறது. இந்தியா பணி இல்லையா, போடு 18% டேரிஃப் போடு, அபராத வட்டி மாதிரி அபராத தீர்வை போடு. இந்தியாலாம் அதுக்கு பணிய வேண்டிய. இப்போ திருப்பூர் தொழில் பாதிக்கப்பட்டுச்சு, அவங்க போட்ட டேரிஃப் உயர்ந்தோம். சைனா என்ன பண்ணாங்க? நீ 50 விழுக்காடு போடுறியா, நான் 100 விழுக்காடு போடுவேன், எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நீ எண்ணெய் வளத்தையே நீ நிறுத்தினா கூட எங்களுக்கு மாற்று வளங்களை தேடிக்கொள்ள முடியும் என்று ஒரு பொருளியலில் வளர்ச்சி பெற்ற ஒரு போட்டி அரசாக அது மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இராணுவ வல்லமையில் கூட எங்கள்கிட்ட இருக்கிற எதுவும் வேறு யார்ட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வல்லுநர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்களை தயாரிச்சிருக்கிறாங்க, கண்டம் விட்டு கண்டம் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்கிறது வேறு செய்தி. நான் அதில் மகிழ்ச்சி அடையலை. உலகத்தில் எந்த நாடு இராணுவ வல்லரசாவதைங்க நம்ம விரும்பலை. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன சொல்லிக்கொள்ள முடியாதுன்னா, யூனிபோலார் வேர்ல்டு நாங்கள் தான் வச்சே தான் சட்டம்னு சொல்ல முடியாது. இந்த யதார்த்தத்தை இந்த 100 நாள் போரில் ட்ரம்ப் உணர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். என்ன ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பிப்ரவரி 28 போர் ஆரம்பித்தார். ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவு போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. எதுக்கு? ஒரு பெரிய நாகரிகம் அழிவதற்கான பெரும் வாய்ப்பு இருக்கு வந்துருச்சு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஈரான்கிற அந்த தொன்மையான நாகரிகத்தை அடியோடு பூண்டோடு அழிக்க போகிறோம். இதுக்கு அர்த்தம் ஒரே ஒரு அர்த்தம் தான். நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகியில் சோதித்து பார்த்தது போல, அதை போல பல மடங்கு வலிமையான அணுகுண்டை பயன்படுத்தி ஈரானை அழிக்க போகிறோன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நாட்டோவில் ஒரு உறுப்பு நாடு இத்தாலியினுடைய அதிபர் அவங்க மிலோனி அம்மையார் அவங்க உடனே போட்டாங்க, என்னால் தூங்க முடியலை, இதனுடைய விளைவுகள் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரியும், இதையால் ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு சொன்னாங்க. நான்லாம் பயந்துக்கிட்டு இரவெல்லாம் அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதை அவரால் நிறைவேற்ற முடியலை. ஏன்னா இந்த போருக்கு அமெரிக்க மக்கள் எதிராக இருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். நியூயார்க்கினுடைய மேயர் எதுக்குறார்? பெர்னி சாண்டர்ஸ் போருக்கு நிதி கொடுக்கக்கூடாது செனட்னு சொல்லி செனட்டில் தீர்மானம் கொண்டு வர்றார். குடியரசுக் கட்சிக்காரர் எதிராக இருக்கிறாங்க. அவருடைய அந்த இது இருக்குல்ல, பாப்புலாரிட்டி ரேட்டிங் அது சரிஞ்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அதனால் இவர் ஏண்டா இந்த துருப்பை நம்ம விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்க மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இவர் பொருளாதாரத்திலையும் அமெரிக்கா இழப்புக்கு ஆளாகி இந்த பெட்ரோ டாலர் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலை போய் பெட்ரோ டாலருக்கு போட்டியாக சீன கரன்சி வந்துடுச்சு, செலாவணி வளர்ந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அவர் முதல்ல நினச்சது என்ன? நாம் வெனிசுவேலாவை போய் பிடிச்ச மாதிரி
இதை பிடிச்சிடலாம். அவர் அடுத்த பட்டியலே வச்சுருந்தார். அடுத்தது கியூபா. இறுதியாக ஒரு கேள்வியா, கேளுங்க. இந்தியா யார் பக்கம் நிற்கலாம், இல்லை யார் பக்கமும் நிற்காம ஓரளவு நடுநிலையாக இருக்கிறது தான் நம்மளோட பொருளாதாரத்துக்கு பெட்டரா? சுருக்கமாக அதாவது நீங்கள் சொல்கிறது இந்தியான்னு சொல்கிறது மோடி அரசாங்கம், இந்திய அரசு யார் பக்கம் நிற்கலாங்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுடைய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நலனுக்கு ஏற்ப தான் அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க. உங்களுக்கு அதானி மேலே அவ்வளோ பெரிய வழக்கு இருந்துச்சு அமெரிக்காவில், இப்போ சமரசப்படுத்திட்டு வந்துட்டார். உங்களுக்கு திருப்பூர் தொழிலுக்கு எது சௌரியம், தமிழ்நாட்டுக்கு எது சௌரியம், தமிழ்நாட்டு வேளாண் விளை அப்படி பார்த்து அவங்க எடுக்கிறதில்ல. அப்படி பார்க்கிற போது இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடியது நம்முடைய வரலாற்று பாரம்பரியமிக்க பாலத்தீன ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயாராக இல்லை அவங்களுக்கு. அப்படி இல்லைங்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்க சார்பாக எடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, ருஷ்யாக்கிட்டே இருந்தும் ஆயுதம் வாங்கணும், தளவாடங்கள் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும். இவன் என்ன சொன்னால் உங்களுக்கு, ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்தியா ருஷ்யா கிட்ட வாங்கிக்கலாம், அனுமதி கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் அதை கண்காணிப்போம். எங்களுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் நீங்கள் உரிய அளவு தான் வாங்குறீங்களா கூட வாங்குறீங்களான்னு கண்காணிப்பார். எதுக்கு வாங்க வேண்டி வருது உங்களுக்கு? இப்போ கடைசியாக இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை போட்ட உடனே அது எவ்வளோ இன்னும் 100 நாள் ஆகலாம் செயல்படுத்துவதற்கு. ஏன்னா கன்னி வெடி போச்சிருக்கிறாங்க, போர் பதட்டம், மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைங்கிற மாதிரி அவ்வப்போது தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா பாதிக்கப்படுது. எல்லாம் இருந்தாலும் உடனடியாக என்ன உலகம் பூராவிலையும் எரிவாயு எண்ணெய் விலை குறைஞ்சிச்சு. இந்த சாக்கிட்டு இங்கே உயர்த்தினாங்க பாருங்கள், 2 மடங்காக உயர்த்தினாங்க பாருங்கள். இப்போ குறைச்சிருக்காங்களா? குறைக்கலை. நீ அங்கே குறையும் போது நீ குறையணும்ல, அங்கே கூடும்போது நீ கூட்டுற, அங்கே குறையும்போது குறையல. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசின் நலனும் இந்திய மக்களின் நலனும் ஒன்றாக இல்லை. நாம் எடுக்க வேண்டிய நிலை இந்திய மக்களின் சார்பான நிலைப்பாடு, பாலத்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கணும். ஆனால் இந்திய அரசு பாலத்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இதுவரை கடைப்பிடிக்கிறது. மாற்றணும், நம்ம கேட்கணும். பல முக்கிய கருத்துக்களை பதிய வச்சிங்க, பெட்ரோல் விலை குறையணுன்ற கோரிக்கையும் வச்சிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றியா. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.